ஃபைனலி இப்போ நம்ம இந்த போட் ஜெட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா மோட்டர் போட் இயந்திர படகு, லெஃப்ட் சைடுல வந்து துடுப்பு போட் ரோபோட். பிச்சாவரம் மேக்ரோவ் ஃபாரஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு கிணறுக்குள்ள போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஒரு 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா இருக்கீங்க. இப்போ வந்து எத்தனை அடியத்துல நம்ம போயிட்டு இருக்கோம்? எவ்வளவு அடி தண்ணி உண்டான ஒர்க்குங்கிறது இங்க தாங்க இருக்குது. இங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. பல வருஷங்கள் பழமையான இந்த மரங்களுக்கு உள்ள நடுவுல நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். மரத்தோட பேரு வந்து சுரப்புல்லுன்னு பேரு. அதே மாதிரி இந்த தண்ணியில முதல்ல இருக்கு அப்படின்றாங்க. லைஃப்ல ஒன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணுங்க. இந்த வேர்கள்லாம் பாருங்க எத்தனை வருஷமா நீர்களுக்குள்ள மூழ்கி இருக்குன்னு. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இதுவரைக்கும் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அழகான அருவிகள், பல உயிரினங்களுடைய வைல்ட் லைஃப் ஃபுட்டேஜஸ்னு நிறையவே பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறதும் ஒரு காடுகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா இது முழுக்க முழுக்க வித்தியாசமானது. பல பேர் இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கலாம், சில பேர் நீங்க இன்னும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம சேனலுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய காடுகளை இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளான அலையாத்தி காடுகளான நம்ம தாய் தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பத்தி தான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ லேக்ல போட்டிங் போயிருக்கலாம். ஆனா நீங்க போட்டிங் போகும்போது உங்க தலைக்கு பக்கத்திலேயே நீங்க தொடுற அளவுக்கு மிகப்பெரிய மணல் கூட்டங்களோட 2200 வருடங்களா யாருமே போக முடியாத அளவுக்கு ஈரப்பதத்துடன் கூடிய ஒரு கால்வாய்க்கு உள்ள உங்களுடைய போட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கணும்னா நிச்சயமா இப்ப நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் நீங்க வரணும். இங்க எடுக்காத ஷூட்டிங்கே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைய ஷூட்டிங்கும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த வீடியோல இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இதுக்குண்டான டிக்கெட் ரேட் என்ன டைமிங்னு விலாவரியா, அது மட்டும் இல்லாம நமக்கு கூடவே வந்த போட் பர்சன் கிட்ட இருந்து நமக்கு தெரியாத நிறைய வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த வீடியோல நான் நினைச்சிருக்கிறேன். இப்ப நம்ம கரெக்டா இந்த பிச்சாவரம் ஏரிக்கு பக்கத்துல தான் இருக்கும். இந்த கிள்ளை அப்படின்ற ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காருக்கு முதல்ல 100 ரூபா வாங்குறாங்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பஞ்சாயத்துல. ஆனா இந்த 100 ரூபாய்க்கு உங்களால உள்ள வந்து பார்க்கிங் ஃப்ரீ பண்ணி தந்துடுறாங்க. சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய உபயோகமான தகவல்கள் இந்த வீடியோ ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்குது. முன்ன சொன்ன மாதிரி இந்த கிள்ளை அப்படின்ற ஒரு சின்ன ஊராட்சியை கடந்து பிச்சாவரம் காடுகளை நோக்கி நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நீங்க எங்க வந்தாலும் முதல்ல நீங்க வர வேண்டியது கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்திலேருந்து சிதம்பரம் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சிதம்பரத்துல இருந்து இந்த பிச்சாவரம் லேக் வரதுக்கு ஒரு சில பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனா உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் நீங்க வந்தீங்கன்னா வர வழிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த போட்டிங் ஏரியா பக்கத்திலே வந்துட்டோம்னு சொல்லலாம். இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் மாலை 5 மணி வரை, காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இது செயல்பட்டுருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களை போட்டிங் கூட்டு போகிறதுக்கு அவங்க நிறைய ஸ்லாட்டாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோட்டுடைய கடைசியில் போயிட்டு நான் லெஃப்ட் எடுத்தேன்னா இந்த போட்டிங் ஏரியாவுடைய என்ட்ரன்ஸ் பகுதிக்கு போயிடுவேன். இங்கேயே நீங்கள் எனக்கு வலதுபுறத்தில் பார்க்கலாம் சின்ன சின்ன படகுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த பிச்சாவரம் கால்வாய் அப்படின்றது இங்கே இருந்தே தொடங்கிடுதுங்க. இங்க இருக்கக்கூடிய காற்றுலையும் என்னால ஒரு உப்புத்தன்மையை ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்த இந்த இடத்துக்கு இங்க நான் வந்ததுக்கு அப்புறமாவே ஒரு சின்ன குளுமையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப நாம இந்த பிச்சாவரம் போட் ஹவுஸ் உடைய கார் பார்க்கிங் ஏரியால இருக்கோம். எத்தனை கார்கள் வந்தாலும் நிறுத்துற அளவுக்கு இங்க நல்ல தாராளமாவே இடவசதி பார்க்கிங் ஏரியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நான் இருக்கிற இடம் பாருங்க, நல்ல மரங்களோட நல்ல நிழல் பகுதியாகவும் இருக்குது. உங்க கூட யாராவது வயசானவங்க வந்தாலும் அவங்களுக்கு போட்டிங் பண்றது சிரமமா இருந்தாலும் நீங்க தாராளமா அவங்களை இங்க உட்கார வச்சுட்டு நீங்க போட்டிங் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடியவங்களுக்காக பேவரேஜஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட்ஸ் எல்லாமே இங்கேயே உள்ளேயே கிடைக்குதுங்க. இந்த இடமே ஒரு சின்ன பார்க் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்க பாருங்க அழகா வந்து நமக்கு தேவையான டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளேயே கிடைக்குது. நீங்க பசியோட வந்தாலும் இங்க நீங்க சாப்பிட்டுட்டே தாராளமா போட்டிங் பண்ணலாம். இதுக்கு பக்கத்திலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. இப்போ நான் டிக்கெட் கவுண்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்ல நீங்க வந்த உடனே ரைட் சைட்லயே பாருங்க தெளிவா வந்து போட் புக்கிங் கவுண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க.
நான் வந்தது இன்னைக்கு வீக் டேஸ் அப்படின்றனால நிறைய கூட்டம் இல்லைனாலும் இந்த வீக் டேஸ்க்கு இதை நான் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லுவேன். எத்தனை கார் எவ்வளவு பைக் நிக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ இங்கேயே பாருங்க, படகு பதிவு செய்யும் இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஆர்ச்சுடைய வேலை நடந்துட்டு இருக்குங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ கடகடன் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி போட்டிங் போக ஆரம்பிக்கலாம். இங்கே இருந்தே எனக்கு இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகளுடைய ஒரு சின்ன பகுதி தெரியுது. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் இங்கே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசார்ட் மாதிரி இடங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வர கெஸ்ட் தங்குறதுக்கு. இந்த பிச்சாவரம் போட் கவுண்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நிறைய டூரிஸ்ட் நம்மள மாதிரி போட்டிங் முடிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்றனால நானும் வேக வேகமாக எனக்கு உண்டான டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்கேன். ஸோ இதுவே வந்து வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான கூட்டம் இருக்குங்க. இப்போ வந்து ரொம்ப நார்மல் கவுட் அப்படின்னு சொல்லலாம். போட் புக்கிங் கவுண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. கவுண்டர் உள்ள வந்தீங்கன்னா நீங்க அழகா 2 கவுண்டர் தனித்தனியா வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ரோ போட்டு, இன்னொன்னு வந்து மோட்டர் போட்டு. ஸோ உங்களுக்கு எந்த போட்டிங் வேணுமோ அந்த கவுண்டர்ல இருந்து நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ ரோ போட்னாக்க துடுப்பு போட்டு, ரெண்டாவது வந்து இயந்திர போட்டு. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே இங்க இதுக்கு உண்டான டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அஃபோர்டபுள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் உள்ள போய் காட்டுறேன். 6 persons 1 kilometer போறதுக்கு துடுப்பு போட்டுனாக்க 700ங்க. இதுவே வந்து நீங்க மோட்டர் போட் எடுத்தீங்கன்னா 2000, 40 minutes கூட்டு போறாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க டிக்கெட் எடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே உள்ள வரணும். வந்த உடனே ஃபர்ஸ்ட் இங்க வந்து லைஃப் ஜாக்கெட் நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸான லைஃப் ஜாக்கெட் இங்க நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களை வந்து போட்டிங் ஏரியாக்கே உள்ள அலோவ் பண்றாங்க. இது எல்லாமே நமக்கு கொடுக்கிறது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, அப்படியே உள்ள வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இங்கேயும் இன்னொரு போர்டு வச்சிருக்காங்க. பர் ஹெட்டுக்கு எவ்வளவு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்றத. சோ ஃபைனலி இப்போ நம்ம இந்த போட் ஜெட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். சோ இங்க வந்து தனித்தனியா 2 பக்கமே வச்சிருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மோட்டர் போட் இயந்திர படகு, லெஃப்ட் சைட்ல வந்து துடுப்பு போட் ரோபோட். சோ நம்ம டிக்கெட் ஏத்த மாதிரி இங்க இருந்து இந்த பிச்சாவரம் லேக்கை இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்களும் என் கூட இணைஞ்சிருங்க. இங்க நமக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இங்க எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் காத்திருந்தது. இது தேர்தல் திருவிழா காலம் அப்படின்றனால கடலூர் ஆட்சியர் சார்பா வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் விதமா அழகா மாணவர்களை கொண்டு ஓட்டு போடுறதுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு சின்ன டான்ஸ் குரூவும் இங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம மாணவர்களும் ரொம்ப அழகாவே ஆடி இருந்தாங்க. அது இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்க இந்த போட் ஜெட்டி பக்கத்திலேயே தான் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த அழகான காட்சிகள் எல்லாமே இப்ப நீங்க இங்க பார்க்கலாம். நானும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சார்பா நிச்சயமா ஓட்டு போடுறத நானும் வலியுறுத்துறேன். வரக்கூடிய ஏப்ரல் 23 நிச்சயமா உங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற நீங்க தவறிடாதீங்க. இப்போ இந்த அழகான காட்சிகள் இதோ உங்களுக்காக. ஓகே, இப்போ நம்ம போட் ரெடியா வந்துருச்சு. நம்மளும் ஆன் போர்ட் ஆக போறோம். ஃபர்ஸ்ட் ஆளா நானும் உட்கார்றேன் உள்ள. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சீட்டை பிடிச்சாச்சு. ஏறினப்பயே ஒரு பக்கமா சாயிற மாதிரி தான் இருக்கான போட்டோடைய தன்மைன்றது அதுதான். அதனால யாரும் பேனிக் ஆக வேண்டாம். சோ நம்ம போக வேண்டிய போட் இப்ப கிளம்பிடுச்சு. ஃபைன், இவ்வளவு நாளா நம்ம எதுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த மொமெண்ட் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம பிச்சாவரம் டேம் உள்ள மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கோம். அங்கேயே வந்து குளுமையா ஃபீல் ஆச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது போக போக. சோ நம்ம இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தா அந்த போட் ஜெட்டின்றது இதுதான். இங்க இருந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியுது பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் வந்து இந்த மோட்டர் போட்டோடைய பேக் சைட்ல இருந்து இந்த வியூ உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. பா, எனக்கு வந்து தண்ணி வந்து கைக்கு தொடுற தூரத்துல இருக்குதுங்க அப்படியே. சோ இந்த அலையாத்தி காடுகள் தான் 2004 ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி தாக்குதல்ல இருந்து இந்த இடங்கள் முழுதையும் கொடுத்த காப்பான் அப்படின்னே சொல்லலாம்.
சோ இப்போ நம்ம இந்த இடத்த பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நம்ம கூட வந்திருக்கவர்கிட்ட இந்த இடத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் தானே? ஜெய்சங்கர். ஜெய்சங்கருங்களா? இங்க எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஒரு 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா இருக்கீங்க. இப்போ வந்து எத்தனை அடியத்துல நம்ம போயிட்டு இருக்கோம்? எவ்வளவு அடி தண்ணி இருக்கு? மினிமம் வந்து இங்க வந்து 2 ஃபீட் தான் வரும். எவ்வளவு? 2 ஃபீட் தான் வரும். 2 அடி தான் வருங்களா தண்ணி? ஆனா பாக்குறதுக்கு வந்து அப்படியே முதல்ல பார்த்தா ஆழமா தான் தெரியுற மாதிரி. ஆனா 2 அடி தான் அளவு. இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி இதாகும். எல்லாருமே அவ்வளவுதான் இருக்கு. எல்லாருமே அப்படிதான். போக போக கொஞ்சம் 5 ஃபீட் வரும். 5 ஃபீட் வரும். ஓ. ஆனா இப்ப வந்து கடலுடைய பேக் சைடு தான் அது இல்லைங்களா? பேக் வாட்டர் தான். கடல் வந்து இங்க இருந்து வந்து 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர்ஸ். ஓ சரி சரி சரி. இது வந்து வருஷம் ஃபுல்லா எப்பவுமே நம்ம சுத்தி பார்க்கலாம். எப்போதும் வந்து லீவே கிடையாது. சீசன் எல்லாமே ஃபுல்லா ரெஸ்ட் ஆகும். சரி சரி. சுனாமி வரும்போது நீங்க இங்க தான் இருந்தீங்களா? சுனாமி வரும்போது ஆனா வந்து அலையெல்லாம் வந்து இந்த மரம் தடுத்துரும். ஓ தடுத்துருச்சு எல்லாத்தையும். என்ன புயல் காத்து வந்தாலும் இந்த மண்ணரிப்பு உள்ள தடுக்குள்ள வந்து 3500 ஏக்கருக்கு ஃபுல்லாமே இருப்பாரு. இது வந்து மொத்தம் வந்து 15 வகையான மரங்கள் இருக்குங்க. சரி. என்னென்ன வகையான மரங்கள்னா? அது மரத்தோட பேர் வந்து சுரப்புல்லுன்னு பேருங்க. சரி. அப்புறம் வந்து தில்லை மரம் ஒரு மரம். சரிங்க. அலையாத்தி காடுகளும் இருக்கு. அலையாத்தி காடுகள்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா அலை வந்து அது வந்து உள் சைடு தான் வரும். ஓ இப்ப நம்ம அங்க போறோமா? உள்ள போவோம். அதான் எடுத்துட்டு போறோங்க. அதுதான் இந்த காட்டால வந்து இந்த மீன் உற்பத்தி ஆகிறதுக்கு அதிகம். ஓஹோஹோ. மீன்கள், மீன், நண்டு, எறா. ஓ எல்லாமே இங்க மீன் பிடி இங்க நடக்குதா? மீன் பிடிக்கிறாங்க. சரி சரி சரி. அதே மாதிரி இந்த தண்ணியில முதல்ல இருக்கு அப்படின்றாங்க. முதலைகள் கிடையாதுங்களா? ஆனா யூடியூப்ல பாக்கும்போது ஒரு சில சேனல் கழிப்பு கிடையாது முதலைகள். அதாவது உப்பு நீர் முதலைகள் வாங்கல, அது கிடையாது. இது என்ன மரங்கள்னா இங்க நிறைஞ்சு? சுரப்புண்ணை பேருங்க. சுரப்புண்ணை. ஓ சரி சரி. சுரப்புண்ணை இந்த மரங்கள் எல்லாமே. இது இந்த வேர்கள் வந்து எப்பவுமே நீர்ல தான் மூழ்குமா? அழுகாதுங்களா? தண்ணி இருக்கு, தண்ணியில தான் அதிகமா இதாகிடும். நீர் மட்டங்கள் ஃபுல்லா அந்த வேர் வந்து இப்ப வந்து தண்ணி கம்மியா இருக்குங்களா இல்ல அதிகமா இருக்கு? தண்ணி லோட் ஆயிடுது. கம்மியா இருக்குது. நீங்க பாத்து எவ்வளவு அதிகம் வந்திருக்கீங்க? அதிகம் வந்து அந்த தழை மட்டத்துக்கு தண்ணி இதாகும். எது நம்ம அந்த கீழே வேர் அவ்வளவு தூரம் தண்ணி வந்து அந்த அளவுக்கு தண்ணி இதாகும். சோ பாருங்க, நம்மள மாதிரியே டூரிஸ்ட் வந்து எவ்வளவு பேர் வந்து அழகா போட்டிங்ல வராங்க அப்படின்ட்டு. சோ இதே மாதிரி ஒரு மோட்டர் போட்ல தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டூரிசம் இருக்குது. நீங்க வந்து லைஃப்ல ஒன்ஸ் வந்து இந்த அலையாத்தி காடுகளை இங்க வந்து பாக்குறதுக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவமா நிச்சயமா இருக்கும். சோ இங்க இருந்து அந்த வியூ பாருங்க, அப்படியே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெரியார் லேக்ல போட்டிங் போயிருக்கேன். அதுவுமே வந்து இந்த மாதிரி போட்டிங் போகும்போது நல்ல குளிர்ச்சியா இருக்கு எனக்கு. அதே மாதிரிதான் இந்த இடமும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. சோ இவ்வளவு நேரமா வெட்ட வெளியில போயிட்டு இருந்த நம்ம இப்ப வந்து இந்த அலையாத்தி ஆறுகள் காடுகளுக்கு உள்ள மரங்களுக்கு உள்ள போறோம். இந்த தசாவதாரம் படத்துல சில இதெல்லாம் வரும், அதெல்லாம் இங்கதான் ஷூட்டிங் இங்கதான் ஷூட்டிங் எடுத்தாங்களா? கமல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க? தசாவதாரம் ஷூட்டிங், திப்ரி விஷால் மூவி, பேராண்மை படம் இங்க எடுத்தாங்களா? அது வந்து கிடையாது, இங்க கிடையாது. அது வந்து முத்துப்பேட்டை, அதுவும் பக்கத்துல தான், நாகூர் பக்கத்துல இல்லைங்களா? சரி சரி சரி. சோ நம்ம இதுக்கப்புறம் போட்டிங் வந்தாலும் நம்ம ஜெய்சங்கரான போட்ல வாங்க, நல்ல விவரமா எல்லா விஷயமுமே நமக்கு வந்து நல்லா புரியும் மாதிரி சொல்றாரு. சோ ஒண்ணும் பயம் கிடையாது இல்லைங்களா? ஆழம் ஒண்ணும் கிடையாது, விபத்துகள் எதுவும் எந்த பயமும் கிடையாது, ஒண்ணும் பயம் கிடையாது. சரி சரி. சோ இதே மாதிரி ஒரு மோட்டர் போட் தான் நமக்கு எதிரில வருது. சோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு படகுல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். திரும்பவும் நான் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன், 8 பேர் போகக்கூடிய மோட்டர் போட் பாத்தீங்கன்னா 2000 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுவே வந்து துடுப்பு போட்டு நம்ம வந்து கைகள்ல துடுப்பு போட்டு போறது இவ்வளவு ஸ்பீடா போக முடியாது. இதனா வந்து நம்மளால ஈஸியா நிறைய இடங்களை பார்க்க முடியும். மீன்கள்லாம் இருக்குதுங்களா? மீன்கள்லாம் பெரிய மீன்கள்லாம் இருக்குது, சுமாரான சைஸ் தான் சார்.
அது பல மழை பெய்யுதுன்னா பெரிய பெரிய மீன்கள் இருக்கும். பெரிய பெரிய மீன்கள் அதிகமா நண்டு, இறால், நண்டு அதிகமா. சரி சரி. ஆனா இதெல்லாம் கடல் தண்ணி தான் இல்லையா? ஆமா, கடல் தண்ணி தான். இது வத்தி இருக்குங்களா என்னைக்காவது? அது நார்மலா 3 அடி ரிட்டர்ன். அப்ப நடந்தே வந்துருவீங்களா? சகுதி சகுதி சகுதி. ஆனா இப்போ ஒருத்தர் விழுந்தாலும் உயிர் பிழைக்க முடியும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பயம் கிடையாது. சரி சரி. மழை நேரங்கள்ல எப்படின்னா, மழை நேரங்கள்ல வந்தா அந்த நேரத்துல வந்து சார் மழை பெய்யும் போதுலாம் அதிகமா மழை பெஞ்சா எடுக்க மாட்டோம். சரி, எடுக்க மாட்டீங்க. என்ன ஆபத்து வரும் மழை பெஞ்சதுனாக்க? அப்படி மழை பெஞ்சதுன்னா அப்படி என்ன ஆபத்து வரும்? ஆபத்துல இடி இடிக்கும், அதனால போட்டு எடுக்க மாட்டோம். ஓ சரி சரி. சோ என்னுடைய கைகளால அப்படியே வந்து தொட முடியுது. நீங்க யாரும் முயற்சிக்க வேணாம், இருந்தாலும் சொல்றேன் நானு. அவர் கேட்காது, போட்டு ஓடுது. இப்பதான் நம்ம வந்து ஒரு தரமான ஒரு இடத்துக்கு போக போறோம். வந்ததுக்கு உண்டான ஒர்க்குங்கிறது இங்கதாங்க இருக்குது. இங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வந்து ஒரு குகைக்கு உள்ள போற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு கேனல்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வாய்க்காலுக்கு உள்ள பல வருஷங்கள் பழமையான இந்த மரங்களுக்கு உள்ள நடுவுல நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். லைஃப்ல ஒன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணுங்க. இந்த வேர்கள்லாம் பாருங்க எத்தனை வருஷமா நீர்களுக்குள்ள மூழ்கி இருக்குன்னு. இந்த இடத்துல எவ்வளவு சேறு படிஞ்சிருக்கதை உங்களால பார்க்க முடியும். விஷால் படம் என்ன படங்க? என்ன படம்? துப்பறிவாளன். ஓ சரி சரி. இது உள்ளே பாருங்க ஒரு பேர்டு. ஸோ இதோட வியூ வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக்ல. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேரு குருவிதூர். என்ன பேரு? குருவிதூர். குருவிதூர். ஓகே, உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து இதுக்கு வந்து பிச்சாவரம் மேங்கோ போட்டிங் வந்திருக்கோம். நல்லா இருக்கா? நான் சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சேனல்ல பாருங்க, இந்த வீடியோ போடுவேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே இந்த தசாவதாரம் படத்துல அப்படியே இந்த கமலை கூட்டு போவாங்களே அந்த கடல்ல கரைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இடங்க இது. அப்படியே கேனல் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த சேரு பாத்தீங்கன்னா அப்படியே டெபாசிட் ஆயிருக்குங்க. எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியல. நைட் டைம்னால அந்த இடங்கள் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்பவே வந்து சூரிய ஒளி வந்து சுத்தமா உள்ள வரல. ஸோ நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் இது வரைக்கும் எவ்வளவோ காடுகள் எடுத்து போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வகையான காடுகள் தான், அலையாத்தி காடுகள். ஸோ அதனால தான் மெனக்கிட்டு நம்ம இந்த இடத்த ஷூட் பண்ணி நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இங்க பாரு. பழைய அனகோண்டா மூவி பார்த்தவங்களுக்கு 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அனகோண்டா வகை பாம்புகள் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த இடங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல 2 வழியில பிரியுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம எந்த வழியா போகணும்னு தெரியல. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்ல போறோம்.
அப்படியே ஒரு யூ டர்ன் போடுங்க. நிறைய விதமான பறவைகளை என்னால 2 மருங்கிலும் பார்க்க முடியுது. பட் மைனா வகை பறவைகள் நினைக்கிறேன். மேக்ரோவ் ஃபாரஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு கிணறுக்குள்ள போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இந்த மோட்டர் போட்ல போய் நம்ம ரொம்ப நாளா எதை நினைச்சிட்டு வந்தோமோ இந்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிச்சாவரம் ஏரியை முழுமையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வந்துட்டு இப்ப நம்மளுடைய பயணமும் முடிகிற நேரம் வந்துருச்சு. இதுதான் நம்ம புறப்பட்ட அந்த போட் ஜெட்டி இடம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் போட் எடுத்தனால இதுக்கப்புறமா டூரிஸ்டோட எண்ணிக்கைன்றது இங்க ரொம்பவே கம்மியாயி போச்சு. உண்மையாலுமே இது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அழகான அனுபவத்தை தான் கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மள மாதிரி நம்ம போயிட்டு வந்த போட் மாதிரி இங்கே நிறைய மோட்டர் போட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேஃப்டியாக போயிட்டு கரைக்கு திரும்பிட்டோம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த பிச்சாவரம் போட் வந்தீங்கன்னாக்க நம்ம அண்ணனுடைய போட் வந்து ஜெயச்சந்திரன் அண்ணா உங்கள் பேர், ஓகே, நம்ம அண்ணனுடைய போட்டில் போங்க. எல்லாம் நல்லா விளக்கமாக அற்புதமாக சுற்றி காட்டுவார். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நல்ல அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much.
and thanks for watching.